கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியா என்னெல்லாம் வச்சிருந்தீங்கிறத சொல்லலாம் சார். ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு களமிறக்கிய பொழுது ஒட்டுமொத்தமாக நாங்கள் பணிபுரிந்தது வந்து 25 நாட்கள் தான். எதிரணியர்கிட்ட அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. எங்ககிட்ட கொட்டி கிடக்கு எவ்வளோ சாதனைகள். ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு நீங்க எந்த ஒரு கார்னருக்கு போனாலும் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல ஒரு வளர்ச்சி நடந்திருக்கா, அதுக்கு அடித்தளத்துல திமுக இருந்தது. திமுக இல்லாம ஒரு பகுதியில ஒரு வளர்ச்சியே வந்திருக்காது. எந்த பகுதியாக சொல்லி எந்த தரப்பு மக்களாகட்டும் எல்லா ஸ்டாட்டாக்கும் ஒட்டுமொத்தமாக தமிழகத்துக்கு அனைத்து விதமான வளர்ச்சியை கொண்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஒன்று கலைஞர் செய்திருப்பார், அடுத்து இப்ப நமது முதலமைச்சர் அவர் செய்திருப்பார், அண்ணா செய்திருப்பார். இப்படித்தான் அது வளர்ந்திருக்குமே தவிர வேற எங்கேயுமே இது நீங்க வேற இது திமுகவை பிரித்து விட்டு தமிழகத்தின் வளர்ச்சி நீங்க பார்க்கவே முடியாது எங்குமே. எதிரணியரை பொறுத்தவரை அவங்க எந்த இடத்துலயும் ஒரு பெரிய வளர்ச்சியை நாங்க கொண்டு வந்து கொடுத்தோன்றது பெருசா சொல்லவே முடியாது. இன்ஃபேக்ட் ஈவன் ஃபார் கோயம்புத்தூர் மிகப்பெரிய ஒரு தேவை என்ன, விமான நிலைய விரிவாக்க வேலை வந்து மிகப்பெரிய ஒரு கோரிக்கை. 10 ஆண்டு காலம் அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தவர்கள் அந்த நிலத்தை எடுக்கக்கூடிய அந்த வேலையை கூட முழுமையாக செய்யவே இல்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சியில் தான் இந்த 3 ஆண்டுகள் தான் 2100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அந்த நிலெடுப்பு வேலைகள் ஃபுல் எல்லாத்தையும் இப்ப முடிச்சிருக்கோம். இன்னைக்கு எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு இன்னைக்கு நாங்க தயார் நிலையில அடுத்து ஒரு பிரம்மாண்டமான முறையில கோவை விமான நிலைய விரிவாக்க பணி நடக்க போகுதுன்னா அதுக்கு முழு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஏன்னா இப்படி எங்களால் சொல்லக்கூடிய விஷயங்கள் பல இருக்குது. மூல பிரதான விஷயம் என்ன, நாங்கள் செய்திருக்கும் சாதனைகளை கொண்டு போய் மக்களிடம் சேர்ப்பதுதான் மிக முக்கியமான ஒரு